கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எங்கே குழி தோண்ட வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார். எதற்கு குழி என்று கேட்டேன். மேடை போட வேண்டாமா, அதற்கு குழி தோண்ட வேண்டாமா என்று கேட்டார். நான் அதிர்ந்து போனேன். மேடை வைக்க வேண்டும் என்று சொன்னார், நல்ல காலம் பாடை வைக்க வேண்டும் என்று சொல்லாமல் விட்டாரே என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். வாசித்தால் என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்று கேட்டால், வாசித்தால் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியும். அண்ணா சிந்தித்தது அமெரிக்காவில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆகவே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுகிறவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன சொல்கிறார்களோ அது ஒரு நாள் நடந்துவிடும் என்பதற்கு வரலாற்றில் இது ஒரு முக்கியமான செய்தி. இது அண்ணா எழுதினார், அந்த அதிசயம் இந்த மண்ணில் நடந்தது. ஆகவே நான் பேசிய பேச்சை உள்வாங்கிக் கொண்டு ஒரு பேராசிரியரே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த புத்தகம் என்னவென்று கேட்கிறார்கள் என்றால், புத்தக திருவிழா வெற்றி பெற்றுவிட்டது என்று நான் அப்போது நானே நம்பினேன். தமிழ் படித்தால் வாழலாம் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக தமிழ்நாட்டில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது பகத்சிங் சொன்னான், ஒன்றும் இல்லை, நான் மாவீரன் லெனினோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்றான். லெனின் தான் இறந்துட்டாரே, இவன் எப்படி பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா, அரசும் புரட்சியும் என்ற லெனின் எழுதிய புத்தகத்தை மரண மேடையிலும் பகத்சிங் வாசித்து கொண்டிருந்தான். அவன் வாசித்து கொண்டிருந்ததால் தான் அவன் இன்றைக்கு வாழுகிறான். ஆகவே வாசித்தால் வாழலாம், மக்களின் மனங்கை ஆளலாம் என்பதற்கு பகத்சிங் சாட்சி, சாக்ரட்டிஸ் சாட்சி, நெல்சன் மண்டேலா சாட்சி. சென்னை புத்தக திருவிழா தமிழ்நாட்டில் வாசிக்கிற தளத்தை இன்றைக்கு வலிமையாக்கி தந்திருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களில் நானும் ஒருவன். இன்றைக்கு சென்னை புத்தக திருவிழா மாவட்ட தலைநகர்கள் தோறும் புத்தக திருவிழா நடத்துகிற அளவுக்கு விரிவடைந்து, ஒரு தாலுகா தலைநகரத்தில் கூட புத்தக திருவிழாவை நடத்த முடியும் என்கிற அளவிற்கு புத்தக திருவிழா தமிழ்நாட்டின் 8 திசைகளிலும் இன்றைக்கு தன்னுடைய சிறகுகளை விரித்திருக்கிறது. அந்த மகத்தான மாயத்தை செய்தது சென்னை புத்தக திருவிழா என்பதை நன்றியுள்ள தமிழர்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். இதற்கு வடிவம் தருகின்ற பப்பாசியினுடைய நிர்வாகிகளை எவ்வளவு வணங்கினாலும் தகும். ஏனென்றால் கற்றிலன் ஆயினும் கேட்க என்றான் வான்புகழ் வள்ளுவன். இன்றைக்கு தமிழர்கள் வாசிப்பதற்கும் தயாரில்லை, யோசிப்பதற்கும் தயாரில்லை. வாசிக்கவும் யோசிக்கவும் தயாராக இல்லாத ஒரு தலைமுறை இன்றைக்கு அன்னை தமிழகத்தில் அரும்பி விட்டது. கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக்கொண்டு எல்லாம் கிடைத்தது மாதிரி ஒரு பூரிப்பில், ஒரு புலகாங்கிதத்தில் பூத்து வருகிற தலைமுறை புதைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கசப்பாக இருந்தாலும் உண்மை. இதை மடை மாற்றம் செய்து தீர வேண்டிய வரலாற்று கடமை ஒவ்வொரு மானமுள்ள தமிழர்களுக்கும் இருக்கிறது. அந்த வரலாற்று கடமைக்கு முகம் தருகிற கடமையைத்தான் புத்தக திருவிழாக்கள் இன்றைக்கு சத்தமில்லாமல் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றன. ஆகவே பள்ளிகளில், கல்லூரிகளில், கற்றறிந்தவர்களின் மன்றங்களில், பல்கலைக்கழகத்தின் அரங்குகளில், பட்டினக்கரைகளில், பாமரர்கள் வாழுகிற கண்விழிக்காத கிராமத்தில் உரையாற்றுகிற நாஞ்சில் சம்பத் என்கிற நான் எங்கே பேச வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் புத்தக திருவிழாவில் கிடைக்கிற வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு என்று கருதி இந்த வாய்ப்பை நான் மறுதலிப்பதில்லை. இதை தொடர்ந்து நடத்த வேண்டும். இது ஒரு அறைகூவலான காரியம். அன்றைக்கு தமிழை விரும்பி விரும்பி தமிழர்கள் கேட்டார்கள். நாடு முழுக்க விதவிதமான தலைப்புகளில் நவநவமான கருத்துக்களை
பதிவு செய்யக்கூடிய பட்டிமன்றங்களை காலத்திற்கேற்ப நானே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இரவு 10:30 மணிக்கு நீங்கள் வந்தால் போதும், சுவாமி ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகுதான் நிகழ்ச்சி தொடங்க முடியும் என்று ஒரு ஊரில் என்னை அழைத்தார்கள். 10:30 மணிக்கு வந்தால் போதும் என்று கோவில்பட்டியில் போய் தங்கியிருந்து 10 மணிக்கு கோவில்பட்டியில் இருந்து கார் எடுத்து கொண்டு சம்பந்தப்பட்ட ஊரில் போய் இறங்கினால் சாமி ஊர்வலம் முடிந்து விட்டது. அங்கே மேடை போட்டதற்கு எந்த அடையாளமும் இல்லை. அந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தவர் என்னை பார்த்து, நீங்கள் தான் பட்டிமன்றம் நடத்த வந்தீர்களா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எங்கே குழி தோண்ட வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார். எதற்கு குழி என்று கேட்டேன். மேடை போட வேண்டாமா, அதற்கு குழி தோண்ட வேண்டாமா என்று கேட்டார். நான் அதிர்ந்து போனேன். மேடை வைக்க வேண்டும் என்று சொன்னார், நல்ல காலம் பாடை வைக்க வேண்டும் என்று சொல்லாமல் விட்டாரே என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே 10:30 மணிக்கு மேடை போட்டு அதற்கு பிறகு நடுநீசி கடந்தும் நிகழ்ச்சிகளை நடத்துகிற அந்த கலாச்சாரம் இன்றைக்கு கல்லறைக்குள் போய்விட்டது. ஆனாலும் இதை தொடர்ந்து நாம் நடத்தி ஆக வேண்டும். சிக்கந்தர் மாமா அவர்கள் சொன்னார்கள், இந்த தொடர்பு அறந்துவிடக்கூடாது, தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று. வறண்டு கிடக்கிற நிலத்தில் ஒருவன் உழுது கொண்டே இருந்தான். வறண்டு கிடக்கிற நிலம், ஈரம் கூட இல்லை. ஒரு 12 ஆண்டு காலம் மழை பெய்யக்கூடாது என்று சிவபெருமான் சபித்து விட்டான். அதனாலே 12 ஆண்டு காலம் மழை பெய்யவில்லை. வானத்து பறவைகள் சூரியன் கதிர்விட்டு செத்து கீழே விழுகின்றன. கால்நடைகள் திடீரென்று காலமாகிவிட்டன என்ற செய்தி வருகிறது. ஒரு குடம் தண்ணீருக்கு இடையில் குடமேந்தி நடையில் நடம் நல்கி ஒரு தாய் 12 கிலோமீட்டர் ஒரு குடம் தண்ணீருக்கு பயணிக்கிறாள். அவ்வளவு பெரிய கடுமையான வறட்சி. அந்த வறட்சியிலும் ஒருவன் ஒரு வறண்ட நிலத்தில் உழுது கொண்டிருக்கிறான். 12 ஆண்டு காலம் மழை பொழியாது என்பது இவனுக்கு தெரியவில்லையா? இவன் தொலைக்காட்சியை பார்ப்பதில்லையா? இவன் பத்திரிகை படிப்பதில்லையா? பஞ்சாயத்து கூடி அறிவித்திருக்கிறார்கள் 12 ஆண்டு காலம் மழை பொழியாது என்று, அது கூட இவனுக்கு போய் சேரவில்லையா? என்னதான் பிரச்சனை என்று அவனை கேட்டு விடுவோம். ஒருவளை மனநலம் பாதித்தவனா? ஒரு வறண்ட பூமியில் ஏறு பிடித்து உழுது கொண்டே இருக்கிறானே என்று அவனிடத்தில் கேட்ட பொழுது, நீ ஏன் இப்படி உழுது கொண்டிருக்கிறாய்? 12 ஆண்டு காலம் மழை பொழியாது என்று சொல்லி சிவபெருமான் சபித்து விட்டானே, நீ ஏன் உழுது கொண்டிருக்கிறாய் என்று அவனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், அது எனக்கு தெரியும். ஆனால் திடீரென்று மழை பொழிந்து விட்டால் ஏறு பிடித்து உழுவதற்கு மறந்துவிடும் என்கிற காரணத்தினால் அந்த தொடர்பு அறுந்துவிடக்கூடாது என்பதற்கு நான் உழுது கொண்டிருக்கிறேன் என்று அவன் பதில் சொன்னான். இவன் சொன்னதை கேட்டு உடனே கண்ணன் தன்னுடைய பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினான். அவன் ஏன் ஊதினான் என்றால், ஊதுவது மறந்து விடுமோ என்று அவனுக்கு அச்சம். கண்ணன் பாஞ்சசன்யத்தை ஊதினால்தான் மழை பொழியும் என்று ஒரு நம்பிக்கை. மழை பொழிந்து விட்டது. இவன் இப்படி சொன்ன நிமிடத்தில் மழை பொழிந்து விட்டது. வறட்சி அகன்று விட்டது. பூமி புல்லரித்து போய்விட்டது. ஆகவே ஒன்றை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சிக்கந்தர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். ஆனால் இன்றைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டைல் இன்றைக்கு அருகி போய்விட்டது. மேடை போட்டு பேசுகிற மேன்மை மிகுந்த கலாச்சாரம் நாளைக்கு காணாமல் போய்விடுமோ என்கிற கவலையில் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். ஆனால் அதை புதுப்பித்து தர வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, இதுபோன்ற பொது நிகழ்வுகளுக்கு கூட, அதை முன்னெடுப்பவர்களுக்கு கூட இருக்கிறது என்பதை மறக்காமல் பப்பாசி இந்த வேள்வியை சத்தமில்லாமல் 47 ஆண்டு காலமாக செய்து வருகிறது. ஒரு வாசிக்கிற பழக்கம் தமிழர்களுக்கு வசமாக வேண்டும் என்ற கவலை
எல்லோரையும் விட பப்பாசிக்கு இருக்கிறது. வாசித்தால் என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்று கேட்டால், வாசித்தால் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியும். நடக்காததெல்லாம் நடக்கும். ஒரு நல்ல சிந்தனையாளன், அறம் சார்ந்து சிந்திக்கிற ஒருவன் எதை எழுதுகிறானோ அது பலித்துவிடும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ரிப்பன் மாளிகையில் இன்று ஒரு கற்பனை கலந்த ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுது அந்த நூலை வாங்கி நான் வாசித்தேன். அதில் என்ன எழுதுகிறார் அண்ணா என்று சொன்னால், நிறவெறி கொடுமை நின்று நிலவுகின்ற, நீக்ரோக்களை ஆறாதவர்களாக அலட்சியப்படுத்துகின்ற அமெரிக்க திருவிடத்தில் கருப்பர்களை காலுக்கு கீழே போட்டு துவம்சம் செய்கின்ற அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பன் ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் அதிபராக உட்கார்வது மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் கற்பனை கலந்து எழுதினார்கள் ரிப்பன் மாளிகையில் என்ற புத்தகத்தில். இதை கல்லூரி மாணவனாக இருந்து நான் படித்தேன். என்ன அண்ணா இப்படி எழுதிவிட்டாரே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் காலம் இன்றைக்கு மாறி வருகிற சூழலில் அதே அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறமுள்ளவன், நீக்ரோ இனத்தை சார்ந்த பாரக் ஹுசைன் ஒபாமா வெள்ளை மாளிகையில் வந்து அந்த அதிபராக அவன் நீற்றான். அண்ணா அவர்கள் சிந்தித்தார்கள். அண்ணா சிந்தித்தது அமெரிக்காவில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆகவே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுகிறவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன சொல்கிறார்களோ அது ஒரு நாள் நடந்துவிடும் என்பதற்கு வரலாற்றில் இது ஒரு முக்கியமான செய்தி. இது அண்ணா எழுதினார். அந்த அதிசயம் இந்த மண்ணில் நடந்தது. நோ தைசெல், உன்னையே நீ எண்ணிப்பார் என்றான் சாக்ரடீஸ். ஈரோட்டு கிழவனுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதென்ஸ் நகரத்தில் அடியெடுத்து கொடுத்தவன் சாக்ரடீஸ். அவன் எதையும் எதற்காக ஏன் என்று கேள்வி கேட்க சொன்னான். கேள்வி ஒருவன் கேட்க வேண்டுமானால் அவனுக்கு வாசிக்கிற தெளிவு இருந்தால் தான் கேள்வி கேட்க முடியும். ஒரு கேள்வி கேட்பவனுக்கு வாசிக்கிற பயிற்சி இருக்க வேண்டும். ஆகவே கேள்வி கேட்கிற ஒரு வேள்வியை இந்த நாட்டில் ஏதென்ஸ் நகரத்தில் அரங்கேற்றினான் சாக்ரடீஸ். மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய ஆரக்கால்கள் ஆடிற்று. இவன் சிந்திக்க தொடங்குகிறவன் நாளைக்கு என்ன செய்வான் என்று தெரியாது. ஆகவே சாக்ரடீஸ் இந்த நாட்டு இளைஞர்களை கெடுத்தான் என்று குற்றச்சாட்டு சுமத்தி அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினார்கள். அந்த நீதிமன்றத்தில் அவன் நிறுத்தப்படுகிறான். நீதிபதி சொன்னார், இளைஞர்களை கெடுத்து விட்டான் சாக்ரடீஸ், இவனை கொன்றுவிடுங்கள், இவனுக்கு நஞ்சு கொடுத்து கொன்றுவிடுங்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. என்னடா நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்குகிறது என்று பார்த்தால், தீர்ப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டது. மெலிட்டஸ் சாக்ரடீஸிற்கு நஞ்சை ஒரு குவளையில் ஏந்தி கொண்டு வருகிறார். மெலிட்டஸை சாக்ரடீஸுக்கு தெரியும். ஆனால் சாக்ரடீஸுக்கு நஞ்சு கொடுத்து கொன்றுவிட்டார்கள், கொல்லப்போகிறார்கள் என்ற செய்தி நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி அவருடைய சுகதுக்கத்தை தீர்மானிக்கிற நண்பர்கள் சாக்ரடீஸில் போய், கிடக்கட்டும் தீர்ப்பு, நீ எங்களோடு வா, கடலிலே கப்பல் நிற்கிறது, அந்த கப்பலில் உன்னை ஏற்றி விடுகிறோம், நீ இன்னொரு கண்டத்துக்கு போய்விட முடியும் என்று சொன்னார்கள். அப்பொழுது சாக்ரடீஸ் சொன்னான், சட்டத்தை மதிக்க வேண்டும், நான் உங்களோடு வர தயாரில்லை என்றான். சரி, தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அதுவரைக்கும் நீ எங்களோடு பேசிக்கொண்டு. சாக்ரடீஸ் பேசிக்கொண்டே இருப்பான், கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். வானம் வழங்கியதைப் போல சாக்ரடீஸ் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பான். எங்களிடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் என்று சாக்ரடீஸத்தில் சொன்னார்கள். சாக்ரடீஸ் அதுவரைக்கும் பொறுத்திருக்க முடியாது, தண்டனையை நிறைவேற்ற வருகிறவர்கள் வருகிற பொழுது
நான் அதற்கு உடன்பட்டு அவர்களோடு செல்ல விரும்புகிறேன். விவாதமும் பேச்சும் இப்பொழுது தேவையில்லை, சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னான் சாக்ரட்டிஸ். உயிர் பிழைக்க வேண்டும் என்று அவன் கருதவில்லை, எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று கருதவில்லை. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை மொழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடினான் வள்ளுவன். அதை இந்த உலகத்தில் ஒருவன் நடைமுறைக்கு கொண்டு வந்தான். அவனுடைய பேர் சாக்ரட்டிஸ். அவன் உயிர் வாழ நினைத்திருந்தால் உயிர் வாழ்ந்திருக்கலாம், சாவை தள்ளி போட்டிருக்கலாம். மெலிட்டஸ் கரங்கள் நடுங்க அந்த நஞ்சி ஏந்திய குடையை கொண்டு வருகிறான். மெலிட்டஸ் அவனுக்கு தெரிந்தவன் தான் சாக்ரட்டிஸிற்கு. இப்பொழுது என்னையெல்லாம் கைது செய்வதற்கு வழக்கு போடுவதற்கு சம்மன் கொண்டு வருவார்கள் காவல்துறை, எனக்கு தெரிந்தவர்கள் தான். அதற்காக சம்மன் வாங்காமல் இருக்க முடியாது, சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நான் வாங்கிக் கொள்கிறேன். மெலிட்டஸ் கை நடுங்குகிறது, கால் நடுங்குகிறது, ஒரு குற்ற மனப்பான்மை மெலிட்டஸை குத்தி கிழிக்கிறது. அப்போதும் சாக்ரட்டிஸ் சொன்னான், உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்வதற்கு நீ வந்திருக்கிறாய், எனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அது நடக்கும், எடு என்று சொல்லி கோடையை வாங்கி சிரித்து கொண்டே அந்த நஞ்சை அறிஞ்சினான் சாக்ரட்டிஸ் என்று நான் படித்திருக்கிறேன். ஆகவே அண்ணா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். சாக்ரட்டிஸ் இதை வாழ்ந்து காட்டினான். இதை பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு சொல்வதற்கு இன்றைக்கு யாருக்கும் தயாரில்லை. நான் ஒரு புத்தக விழாவில் பேசும் பொழுது சொன்னேன், அறிஞர் பிறந்தகை அண்ணா உடல்நலம் குன்றிவிட்டார், அவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. புற்று அவர் மீது பற்று வைத்து புற்றுநோய்க்கு ஆட்கொண்டு மரணத்தின் வாசலுக்கு அவர் விரைவாக துரத்தப்படுகிறார். அவர் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று, கேன்சர் இஸ் நாட் எ கியூரபிள் டிசீஸ், இது தீரக்கூடிய நோய் அல்ல, ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உங்களுக்கு நான் சிகிச்சை அளித்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உங்களை தமிழ்நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்லுவதை நீங்கள் பின்பற்றினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து தொண்டாற்ற முடியும் என்று மில்லர் அவர்கள் அண்ணாவை அனுப்பி வைத்தார். அண்ணாவுக்கு மீண்டும் தொண்டையில் புற்று, சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாளைக்கு காலை 10:30 மணிக்கு உங்களுக்கு அறுவை சிகிச்சை என்று சொன்னார்கள். அண்ணா அப்படியா என்று கேட்டார். அண்ணாவினுடைய அருமை தம்பி சேலத்து ராஜாராமும் ஈரா செழியனும் அண்ணாவை பார்க்க வந்த பொழுது, நாளை 10:30 மணிக்கு அறுவை சிகிச்சை என்று திட்டமாக டாக்டர் சொல்லிவிட்டு போனார். அந்த அறுவை சிகிச்சையை நாளை மறுநாள் என்று மாற்றி வைக்க முடியுமா, அந்த மருத்துவரிடத்தில் நீ போய் கேளுங்கள் என்றார். அண்ணாவின் தம்பி செழியனும் ராஜாராமும் சம்பந்தப்பட்ட தலைமை மருத்துவரை பார்த்து, ஒரு நாள் தள்ளி வைக்க முடியுமா என்று அண்ணா கேட்கிறார். அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஒரு நாள் தள்ளி வைத்தால் அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, ஒரு மருத்துவர், என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், அண்ணா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அண்ணாவிடத்தில் சொல்லுங்கள் என்றார். தள்ளி வைப்பதற்கு டாக்டர் அனுமதிக்கவில்லை. 2 தம்பிமார்களும் கண்கள் கலங்க, கவலை அவர்கள் துரத்த அண்ணாவை பார்த்து கேட்டார்கள், ஒரு நாள் தாமதமாக அறுவை சிகிச்சை செய்தால் போதும் என்று டாக்டரிடத்தில் கேட்டீர்களே, இந்த ஒரு நாள் அவகாசம் எதற்கென்று கேட்டார்கள். அண்ணா சொன்னார், நான் ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கி இருக்கிறேன், இந்த புத்தகத்தை வாசித்து முடிப்பதற்கு எனக்கு இன்னும் ஒரு நாள் தேவைப்படுகிறது, அந்த அவகாசத்தை தான் டாக்டரிடத்தில் கேட்டேன் என்று. இதை நான் ஒரு புத்தக திருவிழாவில் பேசினேன். ஒரு கல்லூரி பேராசிரியர் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணா வாசித்த அந்த புத்தகம் பெயர் சொல்ல முடியுமா என்று என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், மாஸ் கிறிஸ்டியன் என்கிற புத்தகம் அண்ணா அவர்கள் வாசிப்பதற்கு எடுத்துக்கொண்ட புத்தகம், அதற்குத்தான் ஒரு நாள் அவகாசம் கேட்டார் என்று.
ஆகவே நான் பேசிய பேச்சை உள்வாங்கிக் கொண்டு ஒரு பேராசிரியரே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த புத்தகம் என்னவென்று கேட்கிறார்கள் என்றால் புத்தக திருவிழா வெற்றி பெற்று விட்டது என்று நான் அப்போது நானே நம்பினேன். ஆகவே செய்திகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும். 28 ஆண்டு காலம் நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்தான். அண்ட் டு த லாஸ்ட் ரஸ்கினுடைய புத்தகம்தான் மோகன்தாஸ் கரம்சந்திர காந்தி மகாத்மா காந்தி ஆக்கியது. அந்த காந்தியினுடைய தாக்கம் பாரக் ஹுசைன் ஒபாமாவிடத்தில் இருந்தது. 28 ஆண்டு காலம் இருண்ட சிறையில் தென்னாப்பிரிக்க மக்களின் விடுதலைக்காக சிறையில் இருந்த மண்டேலாவிடத்தில் காந்தியின் தாக்கம் நிரம்ப இருந்தது. 28 ஆண்டு காலம் சிறையில் இருந்துவிட்டு நெல்சன் மண்டேலா வெளியே வருகிறார். செய்தியாளர்கள் அவர்களை முற்றுகையிடுகிறார்கள். விடுதலை பெற்று வந்துவிட்டீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். 28 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறீர்கள். உலகத்தில் அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். 28 ஆண்டு காலம் உங்கள் சிறையில் அடைத்து வைத்தவர்களுக்கு நீங்கள் என்ன பரிசு தரப்போகிறீர்கள் என்று கேட்டார். இந்த நாட்டில் ஒருவன் துப்பினாலே இந்த நாட்டில் அவன் கன்னத்தில் அறைகிறோம், கலகம் செய்ய ஆயத்தமாகிறோம். ஒரு சாதியின் பெயரை சொல்லி ஒருவன் திட்டினான் என்பதற்காக ஒரு ஊரிலேயே கலவரத்தை மூழ்கிறது. இந்த நாட்டில் சாதியின் பெயரை சொல்லி, சமயத்தின் பெயரை சொல்லி, வகுப்புவாதத்தின் பெயரை சொல்லி இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பாடையில் வைப்பதற்கு பல பேர் துடிக்கிறார்கள். 28 ஆண்டு காலம் சிறையில் வைத்தவர்களுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நெல்சன் மண்டேலா சொன்னான், லெட் அஸ் ஃபர்கிவ், ரீகன்சைல் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட். எல்லாவற்றையும் மறந்து விடுவோம், நாட்டை புனரமைப்போம், நாட்டை புனர் நிர்மாணம் செய்வோம் என்று நெல்சன் மண்டேலா 28 ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு சொன்னான் என்றால் அவனை சொல்ல வைத்தவன் எங்கள் காந்தி என்பதுதான் இந்தியாவின் பெருமை, காந்தியின் பெருமை. ஆகவே வாசிப்பதனால் வருகிற விளைவுகள், காந்தியை வாசித்ததால் நெல்சன் மண்டேலா இதை பேசினார். ஆகவே வாசிக்கிற பொழுது மனம் எல்லாம் ஒரு மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. வாசிக்கிற தலைமுறை அருகி வருவதற்கு காரணம் ஊடகங்களும் வலைத்தளங்களும், நம்முடைய கையில் காலம் தந்திருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன்களும் தான் காரணம் என்றாலும் அதையும் தாண்டி இந்த மண்ணில் நாம் சாதிக்க முடியும் புத்தகங்களால் என்பதை நிரூபிப்பதற்கு புத்தக திருவிழாக்களை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு சென்ற தடவை நான் இங்கே வந்த பொழுது எனக்கு மெய்ப்பொருள் என்றொரு தலைப்பு தந்தார்கள். அப்படி ஒரு பொருள் இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. நான் பப்பாசி முருகனிடத்தில் கேட்டேன், இல்லாத பொருளை தலைப்பாக தந்திருக்கிறீர்களே, என் மீது உங்களுக்கு ஏதாவது கோபமா என்று கேட்டேன். இன்றைக்கு 10ல் 1 என்று தலைப்பு தந்திருக்கிறார். 10 பேராவது வருவார்களா என்ற நம்பிக்கையில் தந்தீர்களா என்று கேட்டேன். சொல்லுங்கள். இன்றைக்கு தினமணி நாளேட்டை படித்துவிட்டு ஒரு நண்பன் 10ல் 1 என்று பேசப் போகிறீர்கள், 10ல் 1 என்றால் என்ன, தசாவதாரத்தில் ஒரு அவதாரத்தை பற்றி பேசப் போகிறீர்களா என்று கேட்டார். 10 தலை ராவணனுடைய ஒரு தலையை பற்றி பேசப் போகிறீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, என்ன பேசுவது என்பதை புத்தக திருவிழா அவருக்கு வாருங்கள் என்று சொன்னேன். அவர் வந்திருக்கிறார். 10ல் 1 என்றால் வேறொன்றும் இல்லை. இந்த புத்தக திருவிழாவை தம்பி உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த அன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்து அனுப்பிய வாழ்த்தை அவர் இங்கே வாசித்தார். அதிலே முதலமைச்சர் சொன்னார், இனிமேல் இன்ப தமிழ்நாட்டில் ஒரு இலக்கிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், அதற்கு புத்தக திருவிழாக்கள் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் என்று அன்றைக்கு வாழ்த்து செய்தியில் அனுப்பியிருந்தார். பப்பாசி முருகன் என்னை தொடர்பு கொண்டு தலைப்பு கேட்ட பொழுது
அப்படி என்றால் நாம் ஏதாவது ஒரு இலக்கியத்தை பதிவு செய்யலாமே என்று 10ல் 1 என்று கொடுத்தேன். 10ல் 1 என்றால் 10 பாட்டில் ஒரு பாட்டு. அது என்ன பாட்டு என்றால் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை என்பது 10 பாட்டில் 7வது பாட்டு. ஆசிரியர் யார் என்றால் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். நக்கீரன் யார் என்றால் நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சிவனிடத்தில் சினந்து பேசியவன். நக்கீரன் யார் என்று சொன்னால் உண்மையை உரக்க சொல்லி அதனால் இந்த நாட்டில் அடக்குமுறை வந்தாலும் அஞ்ச மாட்டேன் என்று அன்றைக்கே மூறி முழங்கியவன். அந்த நக்கீரன் தான் 10 பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை. வழியெல்லாம் நடைந்து களைத்து போய் இதயத்தில் ஒரு வெறுமையும் வறுமையும் சூழ்ந்த காலகட்டத்தில் இனி என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுது முருகனை நம்புங்கள் என்று முருகனத்திடத்தில் ஆற்றுப்படுத்துவதற்கு ஆற்றுப்படை இலக்கியத்திற்கு அகரம் எழுதியவன் நக்கீரன். உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதிரி என்று உலகம் என்று தொடங்கியவன். தமிழர்கள் எல்லோரும் உலகம் என்றுதான் சிந்தித்திருக்கிறார்கள். உலகலாம் என்றுதான் சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுகிறார் சேக்கிழார். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பாடுகிறான் கம்பன். நக்கீரர் உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரி தரு என்று சொல்லி உலகம் என்று சொல்லி தொடங்குகிறார். அந்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படை 10 பாட்டில் முதல் பாட்டு அவர்தான் தந்தார். இந்த 7வது பாட்டையும் அவர்தான் தந்தார். இந்த நக்கீரர் தான் அகநானூற்றில் 17 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இந்த நக்கீரர் குறுந்தொகையில் 8 பாக்கள் எழுதியிருக்கிறார். இந்த நக்கீரர் நலம் செய்யும் நற்றிணையில் 7 பாட்டுக்கள் பாடியிருக்கிறார். இந்த நக்கீரர் வள்ளுவனை ஆராதிக்கின்ற திருவள்ளுவ மாலையில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். இறையனார் களவியலுக்கு உரை தந்தவர் இந்த நக்கீரர் தான். இந்த நக்கீரர் தான் நெடுநல் வாடை என்கிற 7வது பாட்டை 10 பாட்டில் நமக்கு தந்திருக்கிறார். அதென்ன 10ல் 1 நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டால் இது குளிர்காலம். அதனாலே நான் நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்தேன். குளிர்காலம், அதை கூதிர்காலம் என்று சங்கேலிக்கிய மொழியில் சொல்வார்கள். அந்த குளிர்காலத்தில் அரசமாதேவி கட்டிலில் வீற்றிருக்கிறாள். குளிர் வாட்டுகிறது, கொத்தி தின்னுகிற குளிர் என்று சொன்னான் பாரதி. அப்படி ஒரு குளிர்காலம். அரசமாதேவி அந்தப்புரத்தில் உட்கார்ந்திருக்கின்றாள். அரசமாதேவியை அந்த நேரத்தில் அவள் அருகில் இருக்க வேண்டிய மணிமுடி தரித்த மாமன்னன் நெடுஞ்செழியன் அவன் போர்க்களத்தில் பாசறையில் உட்கார்ந்திருக்கிறான். ஆகவே ஒரு நெடுநெல் வாடை, ஒரு நெடிய இரவு முழுவதும் அந்த கூதிர்காலத்தில் அந்தப்புரத்தில் பக்கத்தில் மன்னன் இல்லாமல் அந்த வாடைக்காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் பாண்டியனுடைய மனைவி. ஆனால் மனைவி இப்படி வருத்தப்படுகிறாளே, என்னை நினைந்து ஏங்குவாளே என்கிற ஏக்கமோ எண்ணமோ இல்லாமல் அந்த குளிர்காலத்தில் அந்த கூதிர்காலத்தில் மாமன்னன் பகை நாட்டின் மீது படையெடுத்து பகைவர்களை வென்று விழுப்பண்களை பெற்ற வீரர்கள் அணிவகுத்து நிற்க அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பாசறையில் போய் சந்தித்து அவர்களுக்கு அவன் பாராட்டு நல்கி கொண்டிருக்கிறான் மன்னன். வாடை காற்று வீசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்தப்புரத்தில் மகாராணி மன்னன் அருகில் இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாள். அருகில் இருக்க வேண்டிய மன்னன் அரசமாதேவியை மறந்துவிட்டு பாசறையில் தன்னுடைய நாட்டின் மானம் காக்க போராடியவர்களோடு அவன் கைகுலுக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே வாடை காற்றுதான் பாண்டிமாதேவிக்கு
அது நெடிய வாடையை தந்தது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் நெடுஞ்செழியனுக்கு அது நல்ல வாடையாக அமைந்தது. ஆகவே நெடுநெல் வாடை என்று இந்த நூலுக்கு பெயர் சூட்டி இருக்கின்றார் நக்கீரர். பருவம் தவறாமல் உரிய காலத்தில் பெய்ய வேண்டிய மழை தரு மேகங்கள் தாங்கள் கிடந்த மலை பகுதியை வலமாக சூழ்ந்து மேல் எழுகின்றன. நக்கீரர் வர்ணிக்கிறார் பாருங்கள். இடையர்கள் மேய்ச்சல் தொழிலை கொண்டவர்கள், பசு ஆடு மாடு எருமை முதலியவற்றை மேய்ப்பதற்காக கொண்டு வந்தவர்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த கோல்களை வைத்து அசைத்து கொண்டே இருக்கிறார்கள். குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் அசைக்கிற அசைப்பில் ஒரு இதம் அவர்களுக்கு வந்து துணை நிற்கிறது. அந்த குளிர்காலத்தில் ஆடுகளும் மாடுகளும் வெள்ளத்தில் நனைந்துவிட்ட சூழலில் அதை காப்பாற்ற வேண்டும், மழையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கருதி அந்த மேய்ச்சலை செய்கின்ற இடையர்கள் அதை மேட்டு பகுதிக்கு அந்த அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆட்டையும் மாட்டை ஒரு புதிய நிலப்பகுதிக்கு குடிபெயர்ந்து விட்டது போல் ஒரு அந்நியத்தை உணர்கிற அவர்கள் எதையோ இழந்துவிட்ட ஒரு சோகத்தில் அவர்கள் தத்தளிக்கிறார்கள். அந்த சோகத்தை நக்கீரன் பதிவு செய்கிறார். அந்த ஆடுகளும் அந்த மாடுகளும் அந்த குளிரை தாங்கிக் கொள்ளாமல் தவித்ததை மேட்டு பகுதிக்கு கொண்டு வந்து அந்த மேய்ச்சல்காரர்கள் காப்பாற்றுகிறார்கள். மிலேச்சர் மிலேச்சர் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை அதிகம் பயன்படுத்தியவன் எனக்கு தெரிந்து நான் குருநாதராக மதிக்கின்ற அண்ணன் வார்த்தை சித்தர் வலம்புரிஜான். இந்த மிலேச்சர்கள் என்றால் யார் என்றால் எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் வேடிக்கை மனிதனாக வாழ்க்கையை கடத்துகிறவர்களுக்கு மிலேச்சர்கள் என்று பெயர். தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு தடித்த தோலுடன் வண்டுகள் மொய்த்து கிடக்கின்ற கல்லை மாந்தி நன்றாக குடித்துவிட்டு பட்ட பகல் இரவு என்று பாராமல் தெருக்களில் ஆங்காங்கே சுற்றுவதும் ஆரவாரம் செய்வதும் மிலேச்சர்களுடைய வேலை. அந்த மிலேச்சர்கள் மழை பொழிகிறது, வாடைக்காற்று வீசுகிறது என்று அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அந்த வாடைக்காற்றை அனுபவித்து கொண்டே தோளில் கிடக்கிற துண்டை மேலும் கீழுமாக அசைத்து பார்த்து அந்த வாடைக்காற்றை அவர்கள் அனுபவித்து மகிழ்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் மகாராணி அந்தப்புரத்தில் இருக்கிறாள். அவள் ஒப்பனையை மறந்தாள். நெற்றியிலே திலகமிடுவதற்கு மறந்தாள். விதவிதமான அணிகளை அன்றாடம் அணிந்து காட்சியளிக்கின்ற மகாராணி நகைகளை துறந்தாள். ஒரு சோகம் அவளை கப்பிக்கொண்டு விட்டது. அவருடைய தோழிகள் மகாராணியை அணுகி ஆயுதங்களுக்கு மாலை சூட்டப்படவில்லை, ஆயுதங்களுக்கு பீலி மாலை கிடையாது, ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன என்று களமாடுகிற போர் வீரர்களுக்கே தெரியாது. ஆனால் ஆயுதங்கள் கூர் முனை ஒடிந்து போயிருக்கிறது, ஆயுதங்களினுடைய கூர்முனை சிதைந்து போயிருக்கிறது. உன்னுடைய உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் மாலை மரியாதையோடு இருக்கின்றன. ஆனால் அதிகமான உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் கூர்முனை சிதைந்திருக்கின்றன. என்னவென்றால் அந்த ஆயுதங்கள் பல போர்களை கண்ட ஆயுதங்கள், உன்னுடைய ஆயுதங்கள் எந்த போரையும் சந்திக்காத ஆயுதங்கள் என்கிற வகையில் ஔவைக்கிழவி பாடினாள். போரை நிறுத்த வேண்டும் என்ற முடிவிற்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்தான்.
ஆகவே தமிழ் படித்தால் ஒரு பக்கம் வாடைக்காற்று, அந்தப்புறத்தில் மகாராணி, இன்னொரு பக்கம் மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் போர்க்களத்தில் விழுப்புண் பட்டு விழுந்தவர்களுக்கு அவன் மாலை அணிவிக்கிறான், அவர்களை பாராட்டுகிறான், பரிசு நல்குகிறான். நாளைக்கே ஒரு நாள் எதிரி படையெடுத்து வந்தாலும் அடுத்த போருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று போர் வீரர்கள் மத்தியில் அவன் பேசுகிறான். ஆகவே அவனுக்கு அது நல் வாடையாக அமைந்தது. பாண்டிமாதேவிக்கு அது நெடிய வாடையாக இருந்தது என்று 10 பாட்டில் 7வது பாட்டில் நக்கீரனார் பதிவு செய்கிறார். எனக்கு ஒரு ஆசை, நான் புத்தக திருவிழாவில் இன்றைக்கு சொல்லிவிட்டு அமருகிறேன். எல்லா இலக்கியங்களையும் இலக்கிய மேற்கோள் காட்டி எல்லா இலக்கியங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆசை. அது பேசுவதற்கு ஏற்ற அரங்கங்கள் இந்த புத்தக திருவிழா அரங்கங்கள் தான் என்று நான் நம்புகிறேன். நான் விருத்தாசலத்தில் திருமுதுகுன்றத்தில் ஒரு 10 நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவாற்றினேன். கடந்த அக்டோபர் திங்களில் 13 நாட்கள் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தை விராலிமலையில் தொடர் சொற்பொழிவாக ஆற்றினேன். சமய கண்ணோட்டமோ வேறு கண்ணோட்டமோ எனக்கு இல்லை. தமிழில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா இலக்கியங்களையும் மறு வாசிப்பு செய்து எல்லா தமிழர்களிடத்திலும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு 10 நாள் பேசிய சிலப்பதிகார சொற்பொழிவு எனக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விட அதை வலைப்பளத்தில் பார்த்து பல பேர் இந்த நாட்டில் திகைத்து போனார்கள். நான் ஒரு பெரிய கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களை சந்திக்க சென்றேன். முன்பின் அறிமுகம் இல்லை. சந்திக்க விடுவார்களா என்று தயக்கத்தோடு தான் அவருடைய அறைக்கு சென்று என் பெயரை சொல்லி அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று தாளாளரிடத்தில் சொல்லுங்கள் என்றார். சொன்னேன். அவர்கள் இப்படி நாஞ்சில் சம்பத் வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றார். நான் ஒரு ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் பார்மசி என்னுடைய தம்பியினுடைய மகனுக்கு இடம் வேண்டும் என்று கேட்பதற்காக அவரிடத்தில் போனேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்பொழுதே அதனுடைய கட்டணம் 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்தார்கள். 10 லட்சத்தை கொடுக்கிற நிலையில் நானும் இல்லை, என் தம்பியும் இல்லை. நான் அவரை சந்தித்து வணங்கினேன். நான் உங்களை தான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களை எனக்கு பழக்கம் இல்லை, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி என்னை உபசரித்து விட்டு, ஏன் பார்க்கணுன்னு விரும்பினேன்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்களேன், சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு. நான் கோவையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு சென்றேன் என்னுடைய காரில். உங்களுடைய சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவை காரில் கேட்டுக்கொண்டே சென்றேன். 7.5 மணி நேரம் கேட்டேன். பாண்டிச்சேரி போய் சேர்ந்து விட்டேன். திருப்பி வருகிற பொழுது மீதி பேச்சை கேட்டேன். 7.5 மணி நேரத்தில் கோவை வந்து சேர்ந்து விட்டேன். ஒரு 15 நிமிடங்கள் 10 நாட்கள் பேசிய சிலப்பதிகார பேச்சு எனக்கு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும், மெல்லத்தமிழ் வாழும் என்கிற நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறது. உங்களை பாராட்டணும்னு நினச்சேன். சரி, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். என் தம்பி மகன், அவன் டாக்டர் ஆஃப் பார்மசிக்கு மனு போட்டிருக்கிறான். 10 லட்சம் ரூபாய் கேட்பதாக ஒரு வதந்தி, நீங்கள் குறைத்து தர வேண்டும்னு கேட்டேன். சரி, சிலப்பதிகாரத்திற்காக 5 லட்சம் ரூபாய் தள்ளுபடி என்று சொன்னார். சிலப்பதிகாரம் நான் வாசித்ததால், வாசித்ததை ஒரு தாளாளர் கேட்டதால் 5 லட்சம் ரூபாய்க்கு தள்ளுபடி. இப்படியெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது. ஆடிக்கு தள்ளுபடி போடுகிறார்கள் என்றால் அந்த தள்ளுபடி விலையை முந்திய ஆடியிலேயே தீர்மானித்து விடுவார்கள்.
ஆனால் ஒரிஜினல் தள்ளுபடி எனக்கு 5 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்து தந்தார்கள். தமிழ் படித்தால் வாழலாம் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக தமிழ்நாட்டில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். அதனால வாசியுங்கள். மரண மேடையில் நிற்கிறான் பகத்சிங். இன்றைக்கு எல்லோரும் அவனுடைய பெயரை உச்சரிக்கிறார்கள், அவனை பிடிக்காதவர்கள் கூட. மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இதயத்தை கீழே இறக்கி வைத்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் அதிகாரி கயிறோடு வருகிறார். பகத்சிங் அதை பார்த்து விட்டான். அதிகாரி அந்த தூக்கு கயிறை கொண்டு வந்து அவனுடைய கழுத்தில் சுருக்க வேண்டும், தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. பகத்சிங் நடுங்கவில்லை. அவனுடைய கண்களில் கவலை இல்லை. அவன் முகத்தில் சோகத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. மிகுந்த புன்னகையோடும் நம்பிக்கையோடும் தண்டனையை நிறைவேற்றி வந்த, கொள்ளை குடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் இதயத்தை கீழே இறக்கி வைத்த அந்த காட்டுமிராண்டி அதிகாரியிடம் தண்டனையை நிறைவேற்ற வந்தவன் என்று தெரிந்ததற்கு பிறகு பகத்சிங் சொன்னான், ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள் என்றான். அதிகாரி ஆடி போய்விட்டான், நடுங்கி விட்டான். நடுங்க வேண்டியது பகத்சிங், ஆட வேண்டியது பகத்சிங். ஆனால் தண்டனை நிறைவேற்ற வந்த அதிகாரி ஆடிப்போனான், அடங்கி போனான். ஏன்னு கேட்டான். எதற்காக நான் வெயிட் பண்ணணும், ஒய் அப்படின்னு கேட்டான் அதிகாரி. அப்பொழுது பகத்சிங் சொன்னான், ஒன்றும் இல்லை, நான் மாவீரன் லெனினோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்றான். லெனின் தான் இறந்துட்டாரே, இவன் எப்படி பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா, அரசும் புரட்சியும் என்ற லெனின் எழுதிய புத்தகத்தை மரண மேடையிலும் பகத்சிங் வாசித்து கொண்டிருந்தான். அவன் வாசித்து கொண்டிருந்ததால் தான் அவன் இன்றைக்கு வாழுகிறான். ஆகவே வாசித்தால் வாழலாம், மக்களின் மனங்கை ஆளலாம் என்பதற்கு பகத்சிங் சாட்சி, சாக்ரட்டிஸ் சாட்சி, நெல்சன் மண்டேலா சாட்சி. இதையெல்லாம் இந்த மண்ணில் பதிவு செய்வதற்கு புத்தக திருவிழாக்கள் ஏதோ ஒரு வகையில் பாதை சமைத்து தருகின்றன. அந்த வரலாற்று கடமையை செய்து தருகின்ற பப்பாசி நிர்வாகிகளை வணங்கி, இந்த குளிர்காலத்தில் இவ்வளவு நேரம் காத்திருந்து என்னுடைய பேச்சை செவிமடுத்த உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி, அவர்களை அனுமதித்த நேரம் முடிகிற காரணத்தால் என்னுடைய கோலம் முடிகிறது. நன்றி, வணக்கம்.